வக்கீலாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோளோட இது பண்ணுறாங்கல்ல, அந்த குறிக்கோள்ல இருந்து விலகாமல் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. குறிக்கோள் நீ வச்சுக்கணும், நான் அப்படி ஆகணும்னு, அப்புறம் தொழிலதிபர் ஆகணும்னு சிலர் விரும்புவாங்க. சிலர் வந்து அரசியலில் நான் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தில் வரணும்னு விரும்புவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறு வயதிலேயே இருக்கும். அந்த எந்த கஷ்டத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய இதை விட்டு கொடுக்கல நான். என்ன மாற்றிக்கல. ஐயோ இவ்வளோ சினிமாவில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பேசாமல் கிராமத்துக்கு ஓடிடுவோம், சொல்ல வந்தேன் எனக்கு தான் ஓடிருப்பேன் நான். இந்த ஹீரோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து டக்குன்னு ஹீரோவை காட்ட மாட்டாங்க. ஒரு குதிரைனா காலை காட்டுவாங்க, அப்புறம் அதை அப்படி ஸ்டெப் என்ன எம்ஜிஆர் ஒளிவிளக்கு சம்திங் குடியிருந்த கோயில் ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆர் வந்து ஓடியாருவார். நாமளும் நடிகன் ஆகணும் அப்படிங்கிறனா, அந்த சிறு வயதிலேயே என்ன உள்ளத்தில் நானே எனக்குத்தானே விதைத்த விதை, அதை நானே உள்ள தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிற மாதிரி இத்தனை நாடுகள் வளர்த்து வந்து இன்றைக்கி பயிரெடுத்துருக்கு. ஒரு எம்ஜிஆர் படம் வரைஞ்ச படம் இருந்துச்சு, அதை வாசல் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அந்த கடை உரிமையாளர் பார்த்துட்டு என்ன பார்க்குறேன்னாரு. இல்லை இந்த படம் வந்து யார் வரைஞ்சதுன்னு கேட்டேன். நான் தான் வரைஞ்சதுன்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கூட நல்லா வரைவேன், எம்ஜிஆர் அண்ணாலாம் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு. என்னன்னா நம்ம எப்பவுமே வந்து போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம எதை ரொம்ப உறுதியாக நம்புகிறோமோ அது வந்து நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார் படத்தில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவே படத்தில் ஒரு 2-3 இடத்துல ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்குது அப்படின்றத பற்றி? என்னுடைய வாழ்க்கையிலையும் இல்லை, எல்லாரும் வாழ்க்கையிலையும் இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். முயற்சி ஃபஸ்ட்டு, இலக்கை நோக்கி பயணிப்பது. நான் வந்து நான் ஒரு மருத்துவராக போகிறேன், நான் ஒரு வக்கீலாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோளோடு இது பண்ணுறாங்கல்ல, அந்த குறிக்கோளில் இருந்து விலகாமல் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் இந்த தமிழாக்கம் இவ்வளோ தான் குறிக்கோள். நீ வச்சுக்கணும், நான் அப்படி ஆகணும்னு, அப்புறம் தொழிலதிபர் ஆகணும்னு சிலர் விரும்புவாங்க. சிலர் வந்து அரசியலில் நான் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தில் வரணும்னு விரும்புவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறு வயதிலேயே இருக்கும். அந்த ஆசிரியர்கள் கேட்பாங்க பார்த்தீங்களா, நீ பெரிய ஆளாக படித்து என்ன ஆக போகிற அப்படிமா. சார் நான் டாக்டர் சார், நான் வக்கீல் சார் அப்படின்னா, என்ன கேட்டால் நான் நடிகராக சொல்லுவேன் சின்ன வயசுல. ஆமாம், காரணம் என்னென்னா அதுதான் என்னுடைய நோக்கம், குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து நான் விலகாமல் பயணித்தேன் இத்தனை வருஷம். ஒவ்வொரு இதுலையும் எந்த கஷ்டத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய இதை விட்டு கொடுக்கல நான். என்ன மாற்றிக்கல. ஐயோ இவ்வளோ சினிமாவில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பேசாமல் கிராமத்துக்கு ஓடிடுவோம், சொல்ல வந்தேன் எனக்கு தான் ஓடிருப்பேன் நான், இல்லையா? அதுதான் இதை சொல்ல வந்த விஷயம். அதுதான். நைஸ். அப்போ சின்ன வயசுலயே வந்து உங்களுக்கு ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் தூண்டி இருந்திருக்கும் அந்த ஆசையை, இல்லையா? சினிமா. சின்ன வயசில் சினிமா பார்க்குறது ஒன்று, எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் வந்து பார்ப்போம். நான் எம்ஜிஆர் ரசிகர். அந்த காலகட்டங்களில் கிராமங்களில் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு மேலே பெரிய ஆள் பசங்க இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தர் மோகன் ஒருத்தர் ஒரு தலைமை எடுத்துக்கிட்டு தோட்டத்தில் போய் பூவெல்லாம் பறித்து ஒரு பையில் நிரப்பிக்கிட்டு, இப்போல்லாம் பேப்பர் கழிச்சு தூக்கி போகிறாங்களே ஸ்க்ரீனில், நாங்கள் ஒரிஜினல் பூவை தோட்டத்தில் கிராமம் தானே பறித்து ஒரு பையில் எடுத்துக்கிட்டு போவோம். அந்த காட்சி பார்க்க போகும்போது, இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஹீரோடைய ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து டக்குன்னு ஹீரோவை காட்ட மாட்டாங்க. ஒரு குதிரைனா காலை காட்டுவாங்க, அப்புறம் அதை அப்படி ஸ்டெப் என்ன எம்ஜிஆர் ஒளிவிளக்கு சம்திங் குடியிருந்த கோயில் ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆர் வந்து ஓடியாருவார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையன் ஓடியாருவான். அந்த ஸ்லோப் ஏறி இறங்குனா பெரிய கால் காட்டுவாங்க, அது எம்ஜிஆர் கால். உடனே அதுக்கே பூ போட்டு கை தட்டுவோம். அப்போ அந்தளவுக்கு அந்த ஹீரோக்கள் மேலே பயங்கரமான ஒரு இது இருந்தது. அந்த இதில் இருக்கும்போது எனக்கு எண்ணங்கள் என்னென்னா, நாமளும் நடிகன் ஆகணும் அப்படிங்கிறனா, அந்த சிறு வயதிலேயே என்ன உள்ளத்தில் நானே எனக்குத்தானே விதைத்த விதை, அதை நானே உள்ள தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிற மாதிரி இத்தனை நாடுகள் வளர்த்து வந்து இன்றைக்கி பயிரெடுத்துருக்கு. சூப்பர். ஒரு நடிகனா ஆகணும் அப்படின்றது உங்க எண்ணம். அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த முதல் படி அப்படின்னா அது என்ன? நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் வந்து கிராமத்தில் இருக்கும்போது அங்கே அந்த வாய்ப்புகள் கிடையாதுல்ல. சென்னையை நோக்கி பயணித்தா தானே வாய்ப்புகள். நான் நல்லா ஓவியம் வரைவேன். ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அங்கே சொல்ல வந்தால ஒரு ஸ்டுடியோ வழியாக கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு எம்ஜிஆர் படம் வரைஞ்ச படம் இருந்துச்சு. அதை வாசல் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அந்த கடை உரிமையாளர் பார்த்துட்டு என்ன பார்க்குறேன்னாரு. இல்லை இந்த படம் வந்து யார் வரைஞ்சதுன்னு கேட்டேன். நான் தான் வரைஞ்சதுன்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் கூட நல்லா வரைவேன், எம்ஜிஆர் அண்ணாலாம் வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னா. அப்படியா, நீங்கள் கொண்டு வா பார்க்கலான்னாரு. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நான் என் கிராமத்துக்கு வந்து சைக்கிள் அதை எடுத்துக்கிட்டு திருப்பி 3 கிலோமீட்டர் போய் அவர்கிட்ட காட்டினேன். காட்டினோன்னே, பரவாயில்ல நீ நல்லா வரைகிற, ஆனால் முறைப்படி நீ கற்றுக்கிட்டீங்கன்னா ஓவியர் ஆகலான்னு சொன்னார். அது எங்கே போகிறதுன்னு தெரியல. நான் ஒரு ஓவிய ஆசிரியர் தான். அவர் ஒரு
உயர்நிலைப்பள்ளி ஓவிய ஆசிரியர். ம். அதனால் நீ என்கிட்ட வந்து கற்றுக்கலான்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ம். உனக்கு வந்து சம்பளம் வேறு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்படியே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அவர் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோன்னு டெய்லி வந்து 25 பைசா ஓகே. கொடுக்குறாங்க. சரி நான் அதுக்கு போனேன். 2 நாள் கழிச்சு அவருடைய நிலை என்னன்னா, அவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. ஒரு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றுறாரு. இடைப்பட்ட நேரங்களில் அந்த பள்ளி போயிட்டு வந்த இடைப்பட்ட நேரங்களில் ஸ்டுடியோ திறந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஸ்டுடியோவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை அவருக்கு. ஆஹா. fine. அதுக்கு என்ன இப்படி சொல்லி கூட்டி வந்து என்னை பயன்படுத்திட்டார். ம். நீ ஸ்டுடியோ பாரு, நான் ஓய்வு நேரத்தில் உனக்கு ஓவியம் கற்றுத்தரேன் அப்படின்னு. ம். ஸ்டுடியோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஓ சூப்பர். அப்போ எனக்கு இந்த ஓவியமும் இந்த ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஆனால் நோக்கம் பூரா எனக்கு இதில் தான் இருக்கும். சினிமா. எங்கள் ஊரில் கிராமத்தில் ஷூட்டிங் எடுக்க சோழவந்தன் அடிக்கடி ஷூட்டிங்லாம் வருவாங்க. ஓகே. உடனே ஷூட்டிங் பார்க்க ஓடி போயிடுவேன். போயிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவேன். ம். வந்து அவங்க அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுவேன் அவங்களுக்கு. அவங்க அந்த படமெல்லாம் வரவே வராது. ஆனால் அவங்க கூட தொடர்பு வச்சுருப்பேன். ம். அப்படியும் நான் அந்த ஆசைகளை வளர்த்து சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருந்தேன் தவிர யாரை போய் பார்க்குறது எனக்கு விவரம் தெரியாது அப்போ எனக்கு. ம்.